வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தின் ரயில்வே திட்டத்திற்காக இந்த நிதியாண்டில் எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும், கடந்த 3 ஆண்டுகளில் நம்மளுடைய தமிழகத்திற்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றிய ஒரு பேசிக்கான அவுட்லைன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, நம்மளுடைய சென்னையின் 4வது ரயில்வே முனையமானது எந்த இடத்தில் வரவிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த பட்ஜெட்டின் போது ரயில்வே துறைக்கான பட்ஜெட்டையும் அவர்கள் ஒதுக்கியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, நம்மளுடைய தென்னக ரயில்வேக்கான, அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்காக எவ்வளவு நிதியை இந்த நிதியாண்டில் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதற்கு முன்னதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக எவ்வளவு நிதிகள்லாம் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. நிதியாண்டு 2022-2023 3865 கோடி ரூபாயை நம்மளுடைய தென்னக ரயில்வே நம்மளுடைய தமிழகத்திற்காக அவங்க ஒதுக்கியிருந்தாங்க. அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2023-2024 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 6080 கோடி ரூபாய் நிதியை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருந்தாங்க. அதே போல் நடப்பு நிதியாண்டை பொறுத்தவரையில், அதாவது 2024-2025 பொறுத்த வரைக்கும் 6362 கோடி ரூபாய் நிதியை நம்மளுடைய மத்திய அரசாங்கமானது தமிழகத்திற்கான ரயில்வே திட்டத்திற்காக அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திற்கான பிரேக்கப், அதாவது எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. அதற்கு அடுத்தது போல நம்ம சென்னையில் 4வதாக ஒரு ரயில்வே முனையத்தை அமைக்க போகிறாங்க நம்மளுடைய தென்னக ரயில்வேங்க. இப்போ எதற்காக நம்ம சென்னைக்கு 4வதாக ஒரு ரயில்வே முனையம் தேவை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்க்கலாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் இருந்து கொண்டு இருக்கிறதுங்க. இதை தடுப்பதற்காக நம்மளுடைய மாநில அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, கோயம்பேடு பேருந்து நிலையத்தை எவ்வாறு அவர்கள் தூக்கிட்டு மாதாவரம், கிளாம்பாக்கம், குத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் பேருந்து நிலையத்தை அமைக்கிறாங்களோ, இதே போன்ற ஒரு முயற்சியை தாங்க நம்மளுடைய தென்னக ரயில்வேவும் கையில் எடுத்திருக்காங்க. அதற்கு அவர்கள் 2 காரணங்களை சொல்கிறாங்க. முதலாவது காரணம், தற்பொழுது இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ரயில்களை இயக்கிறதும் அப்படிங்கிற மாதிரியும், இதனால் புதிய ட்ரெயின்களை இயக்குவதாக இருக்கட்டும் அல்லது ஸ்பெஷல் ட்ரெயினை இயக்குவதாக இருக்கட்டும், இதில் மிகவும் சிரமமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது காரணமானது, அந்த ரயில்வே நிலையங்களை சுற்றி அதிக அளவிலான டிராஃபிக் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம சென்னையினுடைய 2 பிரதான ரயில்வே நிலையங்களான சென்னை எழும்பூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் ஆகிய இந்த 2 ரயில் நிலையங்களை பிரித்து 4 ரயில் நிலையமாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி அவங்க முன்னெடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சென்னையினுடைய 3வது ரயில்வே மூலயமாக நம்மளுடைய தாம்பரத்தை மாற்றினார்கள். அதாவது சென்னை எழும்பூரில் இயங்கக்கூடிய ரயில்களினுடைய ஓரளவு கெப்பாசிட்டியை தாம்பரத்துலேருந்து அவங்க இயக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாங்க. அதவே அவர்கள் ஒன்றும் முழுமையாக செய்யவில்லை. ஆனால் தற்பொழுது சென்னையினுடைய 4வது ரயில்வே முனையத்திற்கான ப்ரொப்போசலை இந்த ஆண்டு ஆரம்பத்திலே கூட சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரிஜினலாக அவங்க எங்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் ரயில்வே நிலையத்தை சென்னையினுடைய 4வது ரயில்வே முனையமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொப்போசலை நம்மளுடைய தென்னக ரயில்வே கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தார்கள். அதன் பின்னதாக இந்த திட்டத்தையே அவர்கள் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, வில்லிவாக்கத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறதுனாலும், இதனால் தனியாரிடமிருந்து அதிக அளவிலான நிலங்களை கைப்பற்ற வேண்டிய சூழல் அப்படிங்கிறதுனால தான் இந்த திட்டத்தை அவர்கள் ட்ராப் பண்ணிட்டாங்க. தற்பொழுது நம்மளுடைய தென்னக ரயில்வேவானது சென்னையினுடைய 4வது ரயில்வே முனையத்தை பெரம்பூரில் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொப்போசல் மட்டும் இல்லைங்க, அதற்கான ஒப்புதலையே நம்மளுடைய தென்னக ரயில்வே வழங்கியிருக்காங்க. தற்பொழுது இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகளினுடைய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நம்மளுடைய ரயில்வே போர்டினுடைய ஒப்புதலுக்காக நம்மளுடைய தென்னக ரயில்வே அனுப்ப போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் அவர்கள் இதற்கான ஒப்புதலை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த திட்டமானது விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷனையும் நம்மளுடைய தென்னக ரயில்வே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெரம்பூரிலிருந்து அம்பத்தூர் வரைக்கும் புதியதாக 2 ரயில்வே ட்ராக்கையும் அவர்கள் அமைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவில் இவங்க பிளான் பண்ணுறாங்க. மோரோவர் பெரம்பூர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரயில்வே நிலையம் அப்படிங்கிறதுனால இது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த திட்டங்களை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் அதை பற்றிய டீட்டெயிலான வீடியோவும் நம்ம வெளியிடுவோங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.